ஹாய், வெல்கம் டு உமா ஆச்சு கிச்சன். நம்ம இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான டேஸ்ட்டான மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுருக்கேன், சின்ன குக்கர். அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் வெங்காயம். இப்போ மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் வெங்காயம் அதுவும் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் தூள், மல்லித்தூள், மட்டன் குழம்பு தூள் 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், ஒரு பூண்டு உரிக்காமல் அப்படியே ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுக்கலாம். ஒரு 5 விசில் கிட்ட வந்துருச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். மட்டனும் கொஞ்சம் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நான் இதுலேயே தூள்லாம் போட்டு கலக்கிறதுக்கு இதாக இருக்கும். அதனால் இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். பெரிய குக்கராக இருந்தால் அப்படியே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம சில தூள்லாம் போடணும். சீரகத்தூள் 1 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். மட்டன் தூள் லாஸ்ட்டாக போட்டு கொதிக்க வைக்கும்போது அது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இது கூட உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உருளைக்கிழங்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மட்டன் கூட உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வேக வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வந்துச்சு. உருளைக்கிழங்கும் சூப்பராக வந்துடுச்சு. மட்டனும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அதுதான் சிம்பிளான மட்டன் குழம்பு. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இது ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். பை.